திறக்கலை, இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நாங்கள் அப்படியே வந்து மண்டைக்காடு அம்மன் பகவதி அம்மன் கோயில்கிட்ட உள்ள கிட்ட வந்து டெம்பிள் இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. கரெக்டாக ரைட் கட் பண்ணி போனால் கோயில். நாங்கள் இப்போ வந்து தான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். நாங்கள் கோயில் பக்கத்தில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இனி கரெக்டாக கோயில்கிட்ட வர போகிறோம் பார்த்துக்கோங்க. உங்கள் பேரெல்லாம் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ராத்திரி நாங்கள் வந்து தான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட குளச்சல் பக்கத்தில் உள்ள இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இந்த அம்மனோட சிறப்பு என்னென்னா, இந்த அம்மன் வந்து இரும்பு புற்றில் தான் அமைஞ்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த இரும்பு புற்று வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் உருவாக்கின ஒரு சக்கரத்தில் வச்ச சக்கரத்தில் வந்து தான் இந்த அம்மன் வந்து இரும்பு புற்றை வந்து சுயம்பா ஆதரிச்சிருக்காங்க தோன்றிருக்காங்க. இந்த புற்று வந்து சுமார் 15 அடி உயரமுள்ள இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சாமி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஊர் சைடில் உள்ள குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போச்சு இந்த புற்று கண்ணில் பார்த்த உடனே அதை வந்து உடைக்க தான் போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க உடைக்க போகும்போது அவங்க காலை வச்சு உடைக்கும் போச்சு வந்து ஒரு மர்ம காய்ச்சலோ இல்லை மர்ம நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து அந்த டைமிங்கில் ஆட்சியில் இருந்த மன்னர் வந்து மார்த்தாண்டவர்மருங்கிறவருக்கு காதுபட கேட்டோடனே அவர் வந்து போய் அந்த ஒரு வரலாறு கேட்ட உடனே அதுக்கு வந்து அந்த இடத்துல கோவில் கட்டி அந்த சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க. இங்கே என்னென்னா, அந்த சாமி வந்து அம்மன் வந்து புற்றுலேயே அம்மனுக்கு வந்து ஒரு முகம் வடித்து அதில் சந்தன காப்புகளை வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து இன்னொன்று கீழே ஒரு அம்மன் வந்து வெள்ளி சிலையாக இருப்பாங்க. இன்னொன்று சின்னதாக ஒரு அம்மனும் இருக்காங்க அப்படி பக்கத்தில். அடுத்து இன்னொன்று, இது வந்து பெண்களுடைய சபரிமலைன்னு அழைக்கப்படுது. ஏன்னா இங்கே வந்து மாசி மாதம் திருவிழா நடக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாசி மாதம் 10ஆம் திருவிழாவும் 9ஆம் திருவிழா டைமும் பெண்கள் வந்து சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி போகிற மாதிரி இங்கே வந்து இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு இருமுடி கட்டிட்டு வராங்க. இது வந்து பழக்கம் பார்த்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி கேரளா மக்களும் அதிகமாக வராங்க பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு வராங்க, முடி கட்டிட்டு வராங்க. இது வந்து பழக்கம் பார்த்துக்கோங்க. நாங்கள் அந்தால வந்து நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 மணி ஆகிடுச்சோன்னா கோயில் நட பூட்டியிருந்தா, அதனால் நாங்கள் வந்து விடிய காலை ஒரு 6:30 போல் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ அடுத்து தூங்கிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டோம் பார்த்துக்கோங்க. இது காலையிலேருந்து கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் மண்டை திருப்பி நம்ம பகவதி அம்மன் சாமியை கும்பிட்ட உடனே நேராக வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிட்டோம் பார்த்துக்கோங்க. போகிற வழியில் என் தம்பி வந்து என்ன சொன்னோன்னா, அண்ணா நம்ம போகிற வழியில் நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல, நம்ம ஊருக்கு போகும்போது கன்னியாகுமரியில் போயிட்டு நம்ம திருவள்ளுவர் சிலையிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா. சரிடா, அப்படி காலையிலேயே போயிட்டு திருவள்ளுவர் சிலையும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் இந்த விலாகை முடிச்சுக்கிறோம் பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மினி விலாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம், பாய்.